வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திட்டு இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. இதை தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம், நம்பிட்டும் இருக்கோம். என்னென்னா, எதை தேடுறோமோ அதுதான் நம்ம கையில் கிடைக்கும். அதுதான் இன்னை வரைக்கும் எல்லாருடைய லைஃப்லையும் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நம்ம லைஃப்பில் பார்க்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் ஒரு வகையில் ஒரு காலகட்டத்தில் நம்மளும் காரணமாக இருந்திருப்போம். அதை நம்ம மறுத்தாலும் அதுதான் உண்மை. அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கான இந்த அற்புதமான பதிவில் புரட்டாசி மாதத்திற்கான பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். புரட்டாசி மாதம் ஆரம்பமாக போகுது. இப்போது இந்த மாதத்திற்கான பலன்கள் இப்போ எல்லாருமே வாட்ஸ்அப்பில் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த பதிவில் நம்ம மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி மூலிகை சாம்பிராணி எப்படி நம்மளுடைய பதிவுகள் எல்லாருடைய மனசுலையும் இடம்பெற்று மாற்றத்தை ஏற்படுத்துச்சோ, அதே போல் நம்ம மூலிகை சாம்பிராணியும் எல்லாருடைய வீட்டிலும் இடம்பெற்று எல்லாருடைய தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் இடம்பெற்று மாற்றத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. இது எனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். ஏன்னா இதில் இடம்பெற்றுள்ள அந்த மூலிகைகள் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மூலிகைகள். அதனால தான் நான் நம்பிக்கையாக கொடுத்தேன். நம்பிக்கையாக வாங்கினவங்களுக்கு இன்றைக்கி நல்ல மாற்றங்கள் இருக்குது. புதுசாக வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த வாட்ஸ்அப் நம்பர் 9345397967 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே போல் தான் கந்திருஷ்டி கற்பூரமும் கொடுத்தோம். கந்திருஷ்டிக்கான கற்பூரம், பூஜைக்கானது கிடையாது, சரிங்களா? கந்திருஷ்டிக்கான கற்பூரம். இந்த கற்பூரத்தை காலை மன்னிக்கணும், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இரவு நேரத்தில் திஷ்டி கழித்து, எப்படி குழந்தைங்களுக்கு திஷ்டி கழித்து அந்த கற்பூரத்தை வாசலில் வந்து சூடம் ஏற்றுவாங்களோ, அதுபோல் இந்த கந்திருஷ்டி கற்பூரத்தையும் திஷ்டி கழித்து நீங்கள் தினமும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் திஷ்டி கழித்து வீட்டு வாசலில் அந்த கற்பூரத்தை சூடம் ஏற்றுறது அந்த அவர்கள் மேலே உள்ள அந்த கண் திருஷ்டிகள் அனைத்தும் கழியும். ஏன்னா இப்போ இதில் வந்து 21 மூலிகைகள் ஆட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம், சரிங்களா? வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆஃபர்லேயும் இருக்குது, அந்த மூலிகை சாம்பிராணி ஆஃபர் இன்னுமே இருக்குது. சரி, இப்போ வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்திற்கான மகர ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்னன்றதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதாவது புரட்டாசி மாதம் என்பது பெருமாளுக்குரியது, சரிங்களா? சூரியன் கன்னி ராசியில் வரக்கூடிய மாதமே புரட்டாசி மாதம். கன்னி அதாவது கன்னி ராசின்றது பார்த்திங்கன்னா புதனின் வீடு. புதனுக்கு மிதுனம் கன்னி ஆகிய 2 வீடுகளும் இருக்குது. அந்த வகையில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னுமே பதட்டம், பயம், குழப்பம், இது 3மே மகர ராசிக்காரர்களுடைய மனதில் ஆட்கொண்டு விட்டு பல வருடங்கள் ஆயிடுச்சு. இன்னை வரைக்கும் அதுலேருந்து வெளியே வர முடியல. அது மட்டும் இல்லாமல் கடந்த பல வருடங்களாக அந்த சனி பகவான் தாக்கத்தில் பட்ட கஷ்டங்களை பற்றி நம்ம ஏற்கனவே எல்லா பதிவுலையும் தெளிவாக பார்த்துட்டோம். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எல்லா கஷ்டத்தையும் பார்த்தாச்சு. ஆனால் இப்போ அதுலேருந்து வெளிவரதுக்கான ஒரு நேரமாக தான் இந்த நேரத்தை நீங்கள் பார்க்கணும். ஆனால் பெரும்பாலும் மகர ராசிக்காரர்கள் நம்ம கடைசியாக சில நாட்களாக அந்த மகர ராசிக்காரர்கள் இந்த ராசியில் பிறந்தவருடைய ஜாதகங்கள் பார்க்கும்போது தெரிய வந்த விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னுமே மகர ராசிக்காரர்கள் அந்த மனநிலையிலேருந்து வெளியே வராமல் இருக்காங்க. என்ன மனநிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த சில வருடங்களில் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், அவமானங்கள், மன அழுத்தங்கள், அதிலிருந்து இன்னும் வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் மகர ராசிக்கு. அதே மாதிரி கடன் பிரச்சனையிலேருந்து இன்னும் முழுமையாக வெளிவராமல் தவிச்சிட்ருக்காங்க. என்னென்னா, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களில் ஏற்பட்ட தாக்கங்கள் அந்த அளவுக்கு அந்த தாக்கங்கள் இவங்ககிட்ட இன்னுமே போகலை. அதே பதட்டம், குழப்பம் இன்னுமே இருந்துகிட்ருக்கு. யாரை நம்புறதுன்னு தெரியல, யாரை நம்பணும் யாரை நம்ப வேணாம் அப்படின்ற எந்த விஷயமும் புரியாமல் இருக்குது. இப்போ நமக்கான பாதை என்ன, அதில் தான் சரியாக போயிட்டுருக்கோமா, நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் சரியாக தான் இருக்கா அப்படின்ற அவ்வப்போது சந்தேகங்கள் இப்போ அதிகமாகிட்டே இருக்குது. இதில் வேறு அவங்க ஒன்று சொல்கிறாங்க, இவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னு எல்லா விஷயத்தையும் மனசில் போட்டு குழப்பிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. மகர ராசிக்கார நண்பர்களுக்கு நம்ம ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லணும். என்னென்னா, வீழ்ந்தவர்கள் ஒரு நாளில் எழுந்து நிற்பது தான் இயற்கை. அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. நீங்கள் வீழ்ந்த காலம் போயிடுச்சு. இப்போ நீங்கள் எழுந்து நிற்க வேண்டிய காலம். வீழ்வதுக்கு யாராவது காரணமாக கூட இருந்திருக்கலாம், யாராவது உங்களை தள்ளி விட்டு கூட நீங்கள் கீழே விழுந்திருக்கலாம். ஆனால் எழுந்து நிற்பதற்கு யாராவது கை கொடுப்பாங்களான்னு நம்ம யோசிக்கிறத விட தட்டு தடுமாறியாவது எந்திரிச்சு நின்னுறது தான் நல்லது. ஏன்னா ஒருவேளை கை கொடுத்து தூக்கி விட யாரும் வரலன்னா, நம்ம யாரும் வரலன்னு என்ன கீழேவா கிடக்க முடியும்? மேலே ஏறி வந்து தானே ஆகணும். ஏன்னா மகர ராசிக்காரர்கள் தற்போதைய காலகட்டம் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை அடைந்தே தீர வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீர்கள். ஆப்ஷன்லாம் எதுவும் கிடையாது. அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்றலாம் கிடையாது.
இப்போ இந்த விஷயத்த செஞ்சே ஆகணும், சம்பாரிச்சே ஆகணும், குடும்பத்திற்கு தேவையான விஷயத்த பண்ணியே ஆகணும். இதுக்கு மேலேயும் இப்படி இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்ற பல சூழ்நிலைகளை தான் இப்போ நீங்கள் சந்திச்சிட்ருக்கீங்க, ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் பதட்டமும் குழப்பமும் தான் உங்கள் முதல் எதிரி. அது உங்களிடம் இருந்து நீங்கள் அடித்து விரட்டிடணும். அது இருக்கவே கூடாது. பதட்டமும் குழப்பமும் இருக்கவே கூடாது. அதே போல் தாய் தந்தை வழி உறவினர்களை நீங்கள் அவர்களிடம் கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்தணும். சரிங்களா? ஏன்னா கடந்த சில வருடங்களாக மகர ராசிக்காரர்களுக்கு முன்னல்லாத விட இப்போ கோபம் அதிகமாயிட்டு இருக்கு. ஆமாவா? முன்பை விட இப்போ கோபத்தை அதிகமாக நீங்கள் வெளியே காட்டிகிட்டு இருக்கீங்க. அது இல்லாமல் யாராவது இந்த நேரத்தில் அட்வைஸ் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு யாராவது வந்து நின்ட்டாங்கன்னா பயங்கர கோபத்துக்கு. ஏன்னா அவ்வளோ விஷயத்தையும் பார்த்துட்டீங்க. யார் எதுக்கு பேசுகிறாங்க, என்ன தேவைக்கு பேசுகிறாங்க, அவங்க எதுக்காக இவ்வளோ நேரம் பேசுகிறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் உணர்ந்த நபராக இருக்கீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. ஏன்னா இங்கே நம்ம என்ன சூழ்நிலை இருக்கிறோன்னு புரியாமலே பல பேர் வந்து நம்மளை சுற்றி இருக்கலாம். அதனால் கோபத்தை அதிகம் காட்டுவதை இந்த நேரத்தில் தவிர்க்க வேண்டும். அடுத்த விஷயம், முதலீடு பண்ணக்கூடிய நபர்கள், மகர ராசிக்காரர்களை யாரெல்லாம் முதலீடு பிஸ்னஸ் ரிலேட்டடாக பண்ணுன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு முறை தெளிவாக பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் இந்த முதலீடு விஷயங்களில் கவனத்தை செலுத்துறது நல்லது. இல்லைன்னா நீங்கள் முதலீடு விஷயத்தில் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து தான் நீங்கள் எந்த விஷயத்தையும் செய்கிறது நல்லது. முதலீடு சம்மந்தமாக குறிப்பாக பயணங்களின் போது புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் தேவையில்லாத விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? மகர ராசிக்கார நண்பர்களே, இந்த புரட்டாசி மாதம் இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. ட்ராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அந்த நேரத்தில் புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கும். ஆனால் நல்லா பேசுகிறாங்களே, அன்பு பாசமாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்களே, டீசெண்டாக பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு சில முக்கிய தகவல்கள், வாழ்க்கைக்கான சில விஷயங்கள், இதெல்லாம் எதையும் அளவுக்கு மீறி யார்கிட்டையும் பேச வேண்டாம் புதிய நபர்களிடம் குறிப்பாக. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் மொபைல் ஃபோனில் வர தேவையில்லாத லிங்க்கை எதையும் ஓப்பன் பண்ணாதீங்க. என்னங்க இது அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், இந்த நேரத்தில் ஏன்னா இப்போ மொபைல் ஃபோன் எல்லாருமே தான் வச்சுருக்கோம், எல்லாருமே தான் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஆனால் மற்ற நேரங்களை விட இந்த நேரத்தில் பாருங்கள், குறிப்பாக இந்த மகர ராசிக்காரங்க உங்கள் மொபைல் எடுத்து பாருங்கள், தேவையில்லாத நிறைய லிங்க் இப்போ யாராவது அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. இது ஆமாவா இல்லையா நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த பிஸ்னஸை பற்றி, இந்த பிஸ்னஸ் பற்றி, இந்த ஆஃபரு, அந்த ஆஃபரு, இந்த விலைக்கு இப்படி எதையாவது ஒன்று லிங்க் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதை தொற்றாதீங்க, அதை ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் இந்த பணம் சார்ந்து சில ஏமாற்றத்தையும் இழப்பையும் சில சூழ்நிலைகள் உருவாக்கிடும். அதுக்கு நம்மளே இடம் தந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இதை நான் முன்னாடியே சொல்கிறேன். மொபைலில் எந்த லிங்க்கையும் ஓப்பன் பண்ண வேண்டாம் அவசரப்பட்டு. சரிங்களா? அதே போல் உங்களுக்கான உறவுகள், உங்கள் மேலே அன்பு பாசம் வைத்து உங்கள் மேலே உண்மையான உறவுகளாக இருப்பவர்களிடமும் நீங்கள் கோபத்தை தவிர்க்க வேண்டும் இந்த நேரத்தில். சரிங்களா? விட்டு கொடுத்து செல்வது. ஏன்னா அவங்கக்கிட்ட தான் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். ஆனால் மகர ராசிக்காரங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு காலகட்டத்தில் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சி யாரெல்லாம் நம்பக்கூடாதோ அவங்களெல்லாம் நம்பி ஏமாந்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அந்த நடந்த விஷயங்கள்லேயே நீங்கள் பயங்கர டிப்ரெஷன் ஆகி இன்றைக்கி பார்க்குறவங்க மேலாம் கோபம். அது உங்களுக்கான உறவுகள், உங்களுக்காக இருக்கக்கூடிய உறவுகளின் மீதும் அந்த கோபத்தை காட்டிட்டு தான் நீங்கள் இருக்கீங்க. அதை தவிர்க்க வேண்டும் அப்படின்றத நான் சொல்கிறேன். சரிங்களா? அதே போல் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், உங்கள் வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சளவு அதை தவிர்ப்பது நல்லது. அமைதி, மௌனம் இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது மௌனமும் அமைதி தான். உங்களுக்கு மௌனம் தான் மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் சக்தி. நம்ம நினச்சிடறோம் அமைதியாக உட்காரத்துல என்னங்க வருதுன்னு. ஆனால் அந்த அமைதியாக உட்காரக்கூடிய அந்த நிமிடங்கள், அந்த நொடிகள் நம்ம உடம்புல மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். அது வந்து தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இப்போ நான் சொல்கிறது. அந்தளவுக்கு மனதை தூய்மைப்படுத்தி மன தெளிவை ஏற்படுத்தி யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, எந்த விஷயத்தை பார்க்கணும், எந்த விஷயத்தை பார்க்கக்கூடாது, எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவாக வாழணுன்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியப்படுத்தும். ஆகவே மன அமைதியை இந்த நேரத்தில் தேடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டில் அப்பா அம்மா அவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது ரொம்ப நல்லது. ஏதாவது சின்ன சின்ன சிம்டம் தெரியும். ஏன்னா ஏற்கனவே இந்த சனி பகவான் தாக்கத்தில் கண்டிப்பாக உங்களுக்கோ அல்லது வீட்டில் இருப்பவர்களுக்கோ மருத்துவ ரீதியான பிரச்சனைகள், மன்னிக்கிற அந்த மருத்துவ ரீதியான செலவுகள் பார்த்துருப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக.
ஏன் உங்களுக்கே கூட அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகிறது எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் ஏன் இன்றைக்கி நான் இந்த விஷயத்த மகர ராசிக்காரர்களுக்கு இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, ஐயா இந்த வாழ்க்கை ஒரு வட்டம்னு சினிமாவில் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் ஒரு கீழே வந்தவங்க ஒரு காலத்தில் திரும்ப மேலே ஏறத்தான் செய்வாங்க. மேலே ஏறினவங்க சில நேரங்களில் அவர்களுடைய அலட்சியம் திரும்பி கீழே தள்ளிடும். அப்படி மகர ராசிக்காரர்கள் இனி நீங்கள் மேலே ஏறி நின்னா இனி எக்காலத்திற்கும் நீங்கள் கீழே விழவே கூடாது. ஏன்னா நீங்கள் கீழே விழாமல் இருக்கிறதுக்கான அனைத்து அனுபவங்களையும் பாடமாக கடவுள் கொடுத்துட்டாரு கடந்த பல வருடங்களில். ஆமாவா? நான் சரியாக சொல்லிட்டேன்னா? ஆமாம். எல்லா ரீதியாகவும், எல்லா விஷயங்கள் ரீதியாகவும், உறவுகள் ரீதியாகவும், தொழில் ரீதியாகவும், வேலை ரீதியாகவும், உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும், மன ரீதியாகவும் எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நேரம் உங்களுக்கு கிடச்சிருக்கும் கடந்த சனி பகவான் தாக்கத்திலே. இனி அதுதான் உங்களுக்கான முதலீடு. இனி அதுதான் உங்களுக்கு வழிகாட்டும் ஆசான். யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள். அதை வைத்து இனி அடுத்த கட்ட நகர்வுகளை கொண்டு செல்லக்கூடிய மகர ராசிக்காரர்கள் இனி எப்பொழுதும் வீழ மாட்டார்கள். அவர்கள் நல்ல மனம் கொண்டவர்கள். நல்ல மனசு கொண்டவர்களுக்கு கடவுள் கண்டிப்பாக அவங்களுக்கான நல்ல செய்திகளை காதுக்கு அனுப்பிட்டே இருப்பார். யாரோ ஒருத்தர் மூலமாக அந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். ஏன் இப்போ இந்த பதிவே கூட உங்கள் கண்ணில் பட்டதுக்கு காரணம் நீங்கள் நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபர்ன்றனால தான் கடவுள் இந்த பதிவை கூட உங்கள் கண்ணில் பட வச்சுருப்பார். காரணம் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது. ஆகவே மகர ராசிக்காரர்கள் வழிபாடு ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காலகட்டம் பெருமாள் வழிபாடு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். குலதெய்வ வழிபாடு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். தினமும் உங்கள் லைஃப் ஃபுல்லாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக தினமும் காலையில் காகத்திற்கு உணவு வச்சுட்டு உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போதுமே இந்த மாதம்தான் இந்த நாள் தான்லாம் இல்லை, எப்போவுமே காலையில் காகத்திற்கு உணவு வச்சுட்டு உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இழுப்பறியாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இனி படிப்படியாக நீங்கி அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள் நடக்கும். காலகட்டம் நல்லபடியாக உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறுறதை இனிமேல் பார்ப்பீங்க. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உருவாகுவதற்கு நீங்களே காரணமாக இருப்பீங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் முன்னேற்றம் அடையிறதாகட்டும், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறதாகட்டும், சந்தோஷம் கிடைக்கிறதாகட்டும், எதுவாக இருந்தாலும் அதற்கு காரணம் நீங்களாக தான் இருக்கணும். அப்போ தான் அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலையாக உங்ககிட்ட இருக்கும். இதெல்லாம் வேற ஒருத்தர் தர மாதிரி இருந்தால் கொடுத்தவங்க திடீர்னு திரும்ப கூட வாங்கிடலாம், யாருக்கு தெரியும். அப்போ இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல மாற்றத்திற்கும் அடிப்படை ஆணிவேர் நீங்களாக தான் இருக்கணும். அப்போ அந்த நீங்களாக இருக்கணும்னா அந்த மாற்றம் உங்களிடம்தான் ஆரம்பமாகணும். எனவே மகர ராசி நண்பர்களே, இந்த பதிவை பார்த்தவங்க இனி உங்களுக்கான நாளை நீங்கள் சரியாக வழிநடத்தி கொண்டு போகணும். இங்கே அவங்க அதை சொல்கிறாங்க, இதை சொல்கிறாங்க. ஏன்னா பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களுடைய ஜாதகம், இந்த ராசியில் பிறந்தவர்களுடைய ஜாதத்தை பார்க்குறப்பெல்லாம் நம்மளுக்கு தெளிவாகவே தெரியுது. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களே தெரியுது. மற்றவங்க எல்லாரும் பேசக்கூடிய விஷயத்த மனசுக்குள்ளே போட்டு புலம்பி அதை பற்றி யோசித்து சரியாக தூக்கம் இல்லாமல் குழப்பத்துக்கு போகக்கூடிய நபராக தான் இருக்கீங்க. இங்கே யார் பேச்சையும் நீங்கள் மைண்டு கொண்டு வந்தாலும், நெகட்டிவாக பேசக்கூடிய யாருடைய பேச்சை நீங்கள் மைண்டு கொண்டு வந்தாலும் பாதிப்பு பேசினவங்களுக்கு இல்லை, கேட்ட உங்களுக்கு தான். இதுதான் உண்மை. நெகட்டிவான விஷயங்களை பார்க்குறதோ, பேசுகிறதோ, கேட்குறதோ, அதை உருவாக்கிய நபர்களை விட அதை பார்க்கும் நபர்கள், கேட்கும் நபர்களுக்கு தொடர்ந்து அந்த மன அழுத்தங்களும் அந்த வைப்ரேஷனும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால் தயவு செஞ்சு கெட்ட எந்த நெகட்டிவான விஷயத்தையும் நீங்கள் முடிஞ்சளவுக்கு தவிர்த்துட்டு நல்லதை யோசிங்க. உங்களால் முடிஞ்சளவுக்கு மற்றவர்களுக்கு தானம் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள். சரிங்களா? மனசை தெளிவாக வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த பதிவை பார்த்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு மிக மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்னும் தொடர்ந்து இது போன்ற பல முக்கியமான பயனுள்ள தகவல்கள் எல்லாமே பார்க்க இருக்கும். எல்லா பதிவுகளையும் தொடர்ந்து பார்க்க எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. ஏன்னா இப்போ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் தான் அவங்களுக்கு தலைவன். உங்களுக்கு தலைவன் சனி பகவான் தான். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் லைஃப் லாங்காக நீங்கள் நீதி நேர்மன் தான் இருந்தாகணும். நீங்கள் நீதி நேர்மைக்கு எதிராக யாராவது ஒருத்தர் ஏதோ தராங்க, இவங்க மூலமாக இந்த ஆதாயம் வருது, இவங்க மூலமாக நம்மளுக்கு இந்த விஷயம் ஃபேவரபுளாக நடக்குதுன்னு நீங்கள் நீதி நேர்மை என்னைக்கு தவறுறீங்களோ அன்னைக்கு உங்கள் நண்பனாக உங்கள் பக்கத்தில் நின்று சனி பகவான் அப்படியே நகர்ந்து உங்களுக்கு எதிரில் வந்து நிற்பார். அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஆகவே நீதி நேர்மைகாரகன் சனி பகவான் தான் உங்களுக்கு தலைவன். அப்போ நீங்களும் உங்கள் தலைவன் எப்படியோ தொண்டனும் அவ்வழியே, தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வழியே. அதே போல தான் சனி பகவான் எப்படி நீதி நேர்மன் இருக்காரோ அதே போல தான் நீங்களும் இருக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். சரிங்களா? இன்றைக்கி கஷ்டம் இருக்கலாம், ஆனால்
கண்டிப்பாக உங்களுடைய மனசை பார்த்து கடவுள் வாழ்க்கையை மாற்றிடுவார், உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுருவார். அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.